இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். 8வது ஊதியக்குழுவுக்கான உறுப்பினர்கள் நியமனத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. மத்திய அரசின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் படிகளை மாற்றியமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக 8வது ஊதியக்குழுவை அமைக்க கடந்த ஜனவரி மாதத்தில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் இந்த குழுவின் உறுப்பினர் நியமனத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்த குழுவின் தலைவராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் பிரஸ் கவுன்சில் தலைவருமான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உறுப்பினர் செயலராக ஐஏஎஸ் அதிகாரி பங்கஜ் ஜெயின், பகுதி நேர உறுப்பினராக ஐஐஎம் பெங்களூரு பேராசிரியர் புலக் கோஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழு திருத்தி அமைக்கப்பட வேண்டிய ஊதியம் மற்றும் ஓய்வூதிய கட்டமைப்புகள் தொடர்பாக 18 மாதங்களில் தங்களது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியம் குறித்து முடிவுகளை மத்திய அரசு மேற்கொள்ளும். 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 69 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்துகிறது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், தேசிய மக்கள் கட்சி ஆகிய 6 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளுக்கும் அதிமுக, திமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய மாநில கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடைமுறைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட உள்ளது. நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரே நாளில் சவரனுக்கு 3000 ரூபாய் குறைந்ததால் ஒரு சவரன் தங்கம் விலை மீண்டும் 90,000 ரூபாய்க்கு கீழ் சரிந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வந்த நிலையில் 2 வாரங்களாக அதன் சூழலில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் செவ்வாய்க்கிழமை காலை தங்கம் சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்த நிலையில் மேலும் மாலையில் 1800 ரூபாய் சரிந்தது. இதனால் சவரன் தங்கம் மீண்டும் 90,000 ரூபாய்க்கு கீழ் குறைந்து 88,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் விலை 11,075 ரூபாயாக உள்ளது. இந்நிலையில் வெள்ளி விலை காலையில் கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்த நிலையில் மாற்றமின்றி நீடிக்கிறது. 1 கிராம் வெள்ளி 165 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 1,65,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கம் வெள்ளி விலை அடுத்தடுத்த 2 நாட்களில் மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக வல்லுநர்கள் கணித்துள்ளனர். வேலூரில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் முழங்கால் அளவு நீரில் நடந்து சென்று ஆய்வு செய்தார். அங்கு கன்சால்பேட்டை, இந்திரா நகரில் நடைபெற்ற மருத்துவ முகாம்களை ஆய்வு செய்த ஆட்சியர் சுப்புலட்சுமி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே கிளாக்குப்பம் கிராமத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அந்த கிராமத்திற்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. 5 வருஷமா டேமேஜ் இருக்குது. நாங்கள் இவ்வளோ மனு கொடுத்து நீங்கள் ஸ்டெப் எடுத்து பண்ணல. ஒரு வாரத்துக்கு முன்னே பேருந்து மேலே இவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலேயாவது நீங்கள் ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல பாலத்தை கட்டி தருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கொடைக்கானல் மலைப்பகுதியில் வீசிய பலத்த காற்றால் பூம்பாறை மன்னவனூர் மலைச்சாலையில் ராட்சத மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மோந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்த நிலையில் தமிழ்நாட்டில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மிதமான மழையை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மோந்தா புயல் காரணமாக நேற்று சென்னையில் காலை முதல் பிற்பகல் வரை மிதமான மழை பெய்தது. இந்த நிலையில் இன்று முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தமிழ்நாடு, புதுச்சேரியின் கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை வேகத்தில் தரை காற்று வீசும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புதிதாக கட்டப்பட்ட திமுக அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தென் தமிழக பகுதிகளுக்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டார். அந்த வகையில் கோவில்பட்டி இடையரசனேந்தல் சாலையில் திமுக அலுவலகம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கலச் சிலையை திறக்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். முதலமைச்சரின் வருகையை முன்னிட்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் என நிகழ்ச்சிகள் களைகட்டின.
திமுக அலுவலகம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முழு உருவச் சிலையை திறந்து வைத்த அவர் பின்னர் சிலையின் கீழ்ப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அலுவலகத்தின் ஒரு பகுதியில் அமைக்கப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்து புத்தகங்களையும் பார்வையிட்டார். இன்று தென்காசி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் பங்கேற்க உள்ளார். தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்களுடன் வரும் 2ஆம் தேதி கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் இதுவரை மேற்கொண்டுள்ள பணிகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். ஞாயிறு காலை 9:30 மணிக்கு விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி, நெல்லை, மதுரை, தேனி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களையும், பிற்பகல் 3:30 மணிக்கு தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருச்சி, திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி பொறுப்பாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் 3ஆம் தேதி விடுபட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்களை சந்திக்க உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதேபோல பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நவம்பர் 4ஆம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரில் சென்று சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியினை கண்காணித்து மாவட்ட கழக செயலாளர்களுடன் இணைந்து முழுமையாக செய்து முடித்து அதன் விவரங்களை தலைமை கழகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என இபிஎஸ் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்றாட பணிகளை ஒருங்கிணைக்க புதிய நிர்வாக குழு ஒன்றை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் நிகழ்ந்து சரியாக 1 மாதம் கழித்து உயிரிழந்தோர் குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு அழைத்து வந்து விஜய் ஆறுதல் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகைக்கு முன்பு அவர்களது குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி வங்கிக் கணக்கின் மூலம் தாவேகா சார்பில் அளிக்கப்பட்டது. இதன் நடுவே அந்த கட்சியில் இருந்து எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க 28 பேர் கொண்ட புதிய நிர்வாக குழுவை விஜய் நியமித்துள்ளார். இந்த குழுவில் பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற ஆறுதல் கூட்டத்தின் போது தாவேகா பொருளாளர் வெங்கட்ராமன் செல்ல பவுன்சர்கள் அனுமதி மறுத்தது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் புதிய நிர்வாக குழுவில் அவரது பெயர் இடம்பெறவில்லை. வழக்கமாக புதிய அறிவிப்பின் போது ஆனந்த் வழிகாட்டுதலின்படி செயல்படும் என குறிப்பிட்டு வந்த விஜய் தற்பொழுது தனது வழிகாட்டுதலின்படி புதிய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக குழு கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு பனையூர் தலைமை நிலைய செயலகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் முதல் தகவல் அறிக்கையில் விஜய் பெயர் இடம்பெறாதது ஏன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூருக்கு வந்தவர்கள் விஜயை பார்க்க வந்தவர்கள் தானே, அப்படியெனில் பிரச்சனைக்கு யார் காரணம் என்று கேள்வி எழுப்பினார். நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம், என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்போ அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆரில் என் பேர் ஏன் இல்லை? சிபிஐக்கு நீங்கள் இந்த வழக்கை கொண்டு போகிறத, விஜயையும் ஆதவர்ஜுனா வெளியில் வச்சிருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் பேர் பண்ணுவோம். நீங்கள் வேணால் எழுதி வைங்க. முன்னதாக சட்டப்பேரவைத் தேர்தலில் நாதக சார்பில் நெல்லை தொகுதி வேட்பாளராக சத்யாவையும் பாளையங்கோட்டை தொகுதி வேட்பாளராக மருத்துவர் சரவணனையும் சீமான் அறிவித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸை திமுக கூட்டணியில் இருக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் நேரில் சந்தித்து பேசினார். திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரம் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈஸ்வரன் ராமதாஸின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்ததாக குறிப்பிட்டார். கூட்டணி குறித்து பேசப்பட்டதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கும் அவர் பதில் கூறினார். அதுவெல்லாம் திமுகவினுடைய தலைவரும் அவர்களும் பேசக்கூடிய கருத்து. நாம் கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கின்றோம். அப்படி கூட்டணி பேசுகின்ற அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஜனவரியில தான் இது ஆக்கப்பூர்வமான, எது நடந்தாலும் அது ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களாக இருக்கும். பாமக ஒன்றிணைந்து வலிமையான சக்தியாக இருக்க வேண்டும் என தனது விருப்பத்தையும் ராமதாஸிடம் கூறியதாக ஈஸ்வரன் தெரிவித்தார். பாமக தொண்டர்களின் விருப்பமும் அதுதான் என ஈஸ்வரன் குறிப்பிட்டார்.
22% வரை ஈரப்பதம் கொண்ட நெல்மணிகளை கொள்முதல் செய்ய அனுமதிப்பது குறித்து திருவாரூர் மாவட்டம், கடலூர் மாவட்டங்களில் மத்திய குழுவினர் நேரடி ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் கனமழையில் நனைந்ததால் கொள்முதல் செய்யப்படும் நெல்மணிகளுக்கான அதிகபட்ச ஈரப்பத வரம்பை 17%லிருந்து 22% உயர்த்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியிருந்தது. அதனை ஏற்று 3 குழுக்களை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு அனுப்பியது. இந்த குழுவினர் தமிழ்நாட்டில் 4வது நாளாக செவ்வாய்க்கிழமை ஆய்வு மேற்கொண்டனர். அதன்படி கடலூர் மாவட்டத்தில் தூக்கணாம்பாக்கம், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதேபோல திருத்துறைப்பூண்டி அருகே திருப்பத்தூரில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் மனநல ஆலோசனை பெறும் நேரம் வந்துவிட்டது என உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் ஆகியோரிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்ட நிலையில் அது தொடர்பான வழக்கு திருச்சி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சீமானுக்கு தடை விதிக்க கோரியும் 2,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு கோரியும் உயர்நீதிமன்றத்தில் வருண்குமார் மனு தாக்கல் செய்துள்ளார். இதற்கு பதில் மனு தாக்கல் செய்துள்ள சீமான், வரதட்சணை கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சிறை சென்றவர் வருண்குமார் எனவும், ராமநாதபுரம் எஸ்பியாக இருந்தபோது சமூக வலைதளத்தில் தனது சொந்த கருத்துக்களை பதிவிட்டதற்காக பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர் என்பதும் அவரது நடத்தைக்கு சாட்சி என குறிப்பிட்டுள்ளார். வருண்குமார் குறித்து தனிப்பட்ட முறையில் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றும், காவல்துறை அதிகாரியாக அவரின் செயல்பாடு குறித்து மட்டுமே விமர்சித்ததாக மனுவில் சீமான் கூறியுள்ளார். நியாயமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்க வருண்குமார் தகுதியற்றவர் எனவும், வருண்குமார் மனநல ஆலோசனை பெறும் நேரம் வந்துவிட்டதாகவும் சீமான் பதில் மனுவில் கடுமையாக சாடியுள்ளார். தனக்கு எதிரான வருண்குமாரின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் சீமான் கோரிக்கை விடுத்த நிலையில் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை நவம்பர் 11ஆம் தேதிக்கு நீதிபதி தினபால் ஒத்திவைத்தார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு முருகன் கோவில்களில் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. கந்த சஷ்டியில் சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடந்தது. பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தை திரளான பக்தர்கள் கண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் தாய் மற்றும் 9 வயது சிறுமியை துரத்தி நாய்கள் கடித்ததோடு சைக்கிளில் செல்லும் சிறுவனையும் நாய்கள் கடித்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட மகாலட்சுமி நகரில் அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்டோரை அங்குள்ள தெருநாய்கள் கடித்துள்ளன. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த யாஸ்மின் மற்றும் அவரது 9 வயது மகள் சமீரா ஆகியோர் தெருவில் நடந்து சென்றபோது அங்கிருந்த 2 தெருநாய்கள் தாயையும் மகளையும் வெறிபிடித்து துரத்தி கடித்துள்ளன. இதில் சிறுமி சமீராவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதேபோல சாலையில் சைக்கிளில் செல்லும் சிறுவர்களையும் அங்குள்ள தெருநாய்கள் துரத்தி கடித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனிடையே திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் இருசக்கர வாகனத்தில் தங்கையுடன் கல்லூரி மாணவி சென்றபோது தெருநாய் குறுக்கே புகுந்ததால் கீழே விழுந்து காயமடைந்தார். இந்த சிசிடிவி காட்சியும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒசூர் அருகே இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த குட்டி யானையை பொதுமக்கள் விரட்டிய காட்சிகளே இது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 4 வயது குட்டி யானை காட்டுக்குள் செல்லாமல் கிராம பகுதிகளுக்குள்ளேயே சுற்றி வருகிறது. வனத்துறையினர் குட்டி யானையை ஐயூர் காட்டுக்குள் விரட்டிய போதும் வனப்பகுதியில் தாயிடம் சேராமல் மீண்டும் கிராம பகுதிகளுக்குள் வந்தது. இந்நிலையில் மாரசந்திரம் என்ற கிராமத்திற்குள் புகுந்த குட்டி யானையை கண்ட மக்கள் அதனை காண திரண்டனர். தெருக்களில் வலம் வந்ததை பார்த்த மக்கள் அச்சமடைந்து அதனை விரட்ட ஆரம்பித்ததால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது.
தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் குட்டி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் ஈடுபட்டனர். திருமண மோசடி புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசில்டாவை ஒன்றாக அமர வைத்து மகளிர் ஆணையத்தில் விசாரணை நடைபெற்றது. சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றியதாக ஆணை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து மகளிர் ஆணையத்திலும் ஜாய் கிறிசில்டா புகார் அளித்தார். இது தொடர்பாக கடந்த வாரம் தனது மனைவி ஸ்ருதியுடன் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு ஆஜரானார். தொடர்ந்து நேற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசில்டா மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். விசாரணையை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜாய் கிறிசில்டா இருவரையும் ஒன்றாக அமர வைத்து விசாரணை நடத்தியதாக தெரிவித்தார். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. இப்போ ஃப்ரைடே வர சொல்லியிருக்காங்க 2 பேரையும். ஸோ ஃப்ரைடே தான் தெரியும். அரசியல் தலையீடு காரணமாக போலீசார் தனது புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என ஜாய் கிறிசில்டா குற்றம் சாட்டினார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் லாட்டரி மூலம் 240 கோடி ரூபாய் ஜாக்பாட் அடித்திருக்கிறார் 29 வயதான இந்திய இளைஞர் அனில்குமார். கேரளாவைச் சேர்ந்த அனில்குமார் பொல்லா அபுதாபியில் வசித்து வருகிறார். அங்கு ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டு வந்த அனில்குமார் தற்பொழுது புதிய கோடீஸ்வரராக மாறியிருக்கிறார். அங்கு 23வது அதிர்ஷ்ட நாள் குழுக்களில்தான் அனில்குமாருக்கு இந்த ஜாக்பாட் அடித்துள்ளது. தனது டிக்கெட்டில் தனது தாயாரின் பிறந்த நாளை குறிக்கும் எண்ணை தேர்ந்தெடுத்ததாக உணர்ச்சி பெருக்குடன் தெரிவித்துள்ள அனில்குமார், லாட்டரியில் வென்றது குறித்து தெரிய வந்தபோது தன்னால் நம்பவே முடியவில்லை என கூறியிருக்கிறார். தனது பரிசுத் தொகையை வைத்து முதலீடு செய்வது பற்றி சிந்தித்து வருவதாகவும், சூப்பர் கார் ஒன்றை வாங்கி மிகப்பெரிய நட்சத்திர விடுதியில் கொண்டாட வேண்டும் என்றும் அனில்குமார் பொல்லா தனது ஆசையை பகிர்ந்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் லாட்டரி மூலம் வரும் வருமானத்திற்கு வரி ஏதும் கிடையாது என்பதால் முழு தொகையையும் அனில்குமாருக்கு கிடைக்கும். அதே சமயம் இந்தியாவில் லாட்டரிக்கு 48% வரி விதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.